Hi friends, welcome to உங்கள் சிபிகே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோ தாங்க பார்க்க போறோம். பட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு சைட்டை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையா? ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப அதிக செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஒரு டிடிசிபி அப்ரூவோட ஒரு லேண்டு வாங்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேங்க. லாஸ்ட் டைமே நம்ம செல்வம் அவென்யூன்னு ரோடு மேலே நல்ல மெயினான ஏரியால அவ்வளோ கம்மி பட்ஜெட்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பா இந்த டைம் பார்த்தோம்னா அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி சுத்தி இவ்வளோ தென்னந்தோப்பு ஃபார்ம் லேண்ட் நம்ம இயற்கையோட இணைஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கும். ஸோ சொல்லுங்க, நம்ம எங்க லொகேட் ஆயிருக்கோம், நம்ம ப்ராஜெக்ட் டைம் எங்க லொகேட்? நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல வியூவர்ஸ்க்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன். உங்களோட வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்ததில் உண்மையிலே. நீங்க வந்து சைட் எல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த நம்ம இப்போ நிக்கிற ப்ராஜெக்ட் வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா ராம் நகர். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நியர்பை கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டு பின்னாடி நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து லொகேட் ஆயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து மேஜர் கீ பாயிண்ட். ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து நம்ம வந்து கிணத்துக்கடவு ரீச் ஆயிடலாம். கிணத்துக்கடவுங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியா. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஒரு நேஷனல் ஹைவேஸ்க்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறது தான் வந்து கிணத்துக்கடவு. இன்னைக்கு அது தாலுகா மாறிடுச்சு, நல்ல பெரிய லெவல்ல வந்து டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம இருக்கிற இடம். இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸ் தான் நீங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுஸ் தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுங்க. இது நல்ல ஒரு சுத்தி வர உங்களுக்கு ஹவுசஸ் ஃபுல்லாவே இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு. இதெல்லாம் விட கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்துலேயே நம்ம சைட்டை ஒட்டின மாதிரி, அதாவது வித்யார்பணா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஒரு பப்ளிக் ஸ்கூலுங்க. உள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இந்த ஸ்கூல் மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு என்ஆர்ஐ ஹோம் மாதிரி இருக்கும். இதுல எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிறாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, உங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்டு, பிளஸ் அது இல்லாம ஹெலிபேடு. ஸோ நல்ல ஒரு டெவலப்டு ஒரு ஸ்கூலுங்க. பக்கத்துல அவங்களோட காம்பவுண்ட் தான் நம்மளோட காம்பவுண்ட். நம்ம காம்பவுண்ட் கட்டணுங்கிறதே இல்ல, நம்ம காம்பவுண்ட் கட்டியிருக்கோம். ஒரு சைடு ஃபுல்லா அவங்களோட காம்பவுண்ட், மத்த சைடு ஃபுல்லா அவங்களோட காம்பவுண்ட். இந்த சைடு ஃப்ரண்ட் இது வந்து கவர்மெண்ட் ரோடு. இந்த ரோடு இதெல்லாம் கவர்மெண்ட் ரோடு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடுங்க. இந்த ரோடு மேல நம்ம ஏன் காம்பவுண்ட் கட்டலைன்னா, கஸ்டமர்ஸ் இங்க ஃபுல்லாவே ரோடு, நம்ம சைட் ஃபுல்லாவே ரோடு ஃபேசிங் சைட் தான் அதிகமா இருக்கிறது. சோ கஸ்டமர் கட்டும் போது எங்க என்ட்ரன்ஸ் வேணுமோ அந்த இடம் மட்டும் காம்பவுண்ட் கட்டிக்கலாம். அதனால நம்ம வந்து அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. பட் மற்றபடி ஆர்ச் எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கோம். 3 விதமான ஆர்ச், 3 விதமான என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள எல்லாமே 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். டேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சைட்டுக்குமே வந்து சப்ளை ஆகிற மாதிரியான கெப்பாசிட்டியில தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ எல்லா சைட்டுக்குமே பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். போர்வெல் அங்க நம்ம போர்வெல் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சுத்தி வர நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தென்னந்தோப்புக்கு நடுவுல நம்ம ப்ராஜெக்ட், பக்கத்துல இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸோ இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அப்படின்னா ஆவரேஜா 3 to 4 lakhs வந்து ஒரு சென்டோட பிரைஸ் ஆயிடுச்சு. நிறைய இருக்கு, நான் சொல்றது ஆவரேஜா மினிமம் வந்து ஒரு 3 to 4 lakhs. ஸோ அந்த பிரைஸை வந்து நம்ம டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டா நீங்க வாங்கிக்கும் போது ஒரு 10 சென்ட் வேணாலும் 10 சென்ட் வாங்கிக்கலாம், ஒரு 6 சென்ட் வேணாலும் 6 சென்ட் வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு சுத்தி வர தோப்புக்கு நடுவுல நம்ம வந்து வீடு இருக்குங்கும் போது ஒரு ஃபார்ம் லேண்டோட ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார்ம் லேண்ட் வாங்க முடியாதவங்க இங்க லேண்ட் வாங்கி பக்கத்துல இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அதுதான் மெயினா ஃபார்ம் லேண்டோட கான்செப்டே. உங்களுக்கு சுத்தி வர உங்களுக்கு பசுமையா இருக்கணும். ஸோ எங்க கண்ணுல எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கணும். இன்னைக்கு சிட்டிக்குள்ள ஒரு ரொம்ப ஹரிபரியா, ரொம்ப சவுண்டு, நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம உள்ள வரோங்கும் போது நல்ல அமைதியான சூழல்ல நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோட ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஊர் பக்கத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏரியால கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம ப்ராப்பரா இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே உள்ள எடுத்தாச்சுங்க. வீடு கட்டி குடியிருக்காங்க, தண்ணி இருக்கு, ரோடு, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ். ஃபீட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். சின்ன சைட்ஸ்க்கு எல்லாம் கட் ரோட்ஸ் எல்லாமே வந்து 23 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். உள்ள ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பரா நம்ம பண்ணிருக்கோம். எப்போது நம்ம பண்ணக்கூடிய லெவல்ல அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிருக்கோம் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ். அண்ட் ஒவ்வொரு கார்னர்லயும் வால்வு சிஸ்டம் கொடுத்துருக்கோம்.
வால்வு சிஸ்டம்ல கார்பரேஷன் லிமிட்ல தான் கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த வாட்டர் டேங்க் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து இது வாட்டர் சேவிங் பர்பஸ்க்காக இந்த ஏரியால வேணும்னா இந்த ஏரியாக்கு திருப்பி விட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எந்தெந்த ரோடுக்கு வேணுமோ அந்த ரோடுக்கு மட்டும் தண்ணி திருப்பி விட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்ப எதுக்காகனா இந்த கான்செப்ட் வந்து வாட்டர் சேவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து கொடுத்துருவோம். பரவாயில்ல, இது புதுசா இருக்கு. இது ஒரு புது கான்செப்டா நம்ம வேற எங்கேயுமே இது பார்த்ததே இல்ல. கண்டிப்பா ட்ரைனேஜும் நீங்க தான் சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டர் வால்வ் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி சரி, இங்க மினிமம் நம்ம எவ்வளவு சென்ட்ல இருந்து வாங்கலாம்? இங்க வந்து 3.5 சென்ட்ல இருந்து 6 சென்ட் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். 3.5 சென்ட் 4 சென்ட் ஸ்டார்டிங் 3.5 சென்ட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3.5 சென்ட் எடுத்தாதான் இப்போ ஒரு பட்ஜெட் லோ பட்ஜெட்ல நம்ம கொடுக்குறோம். பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள இருக்கும். அவங்களுக்கும் ஒரு லேண்ட் ஏரியா வந்து ஒரு பெரிய லேண்ட் ஏரியாவா இருக்கும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி இந்த ஏரியா ஃபுல்லாவே நல்லாவே தெரியும் எல்லாமே. சோ இந்த சைடு போனா பொள்ளாச்சிக்கு ஈஸியா போய்க்கலாம், கோயம்புத்தூருக்கும் போய்க்கலாம். சென்டர் ஆஃப் த பிளேஸ் கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் சென்டர் ஆஃப் த பிளேஸ். அதுவும் இல்லாம நீங்க வரக்கு வந்துட்டு நிறைய வழி இருக்குன்னு வேற சொல்லிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்த கிணத்துக்கடவு ஏரியால இருந்து ஒரு 5 விதமான ரோடு இருக்குங்க நம்ம சைட்டுக்கு அப்ரோச்சுக்கு. எந்த வழியில கட் பண்ணாலும் கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின மாதிரி அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் ரோடு, அந்த ரோட்லயும் உள்ள வரலாம். அதை அடுத்து தாண்டணும்னா சரணாலயம் ரோடு, அதை தாண்டணும்னா நொய்யல் பப்ளிக் ஸ்கூல் ரோடு, அதையும் தாண்டணும்னா உங்களுக்கு வந்து கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. இதெல்லாம் நேஷனல் ஹைவேஸ். ஒரு 2.5 கிலோமீட்டர்ல உள்ள வந்துடலாம். எப்படி வந்தாலும் நமக்கு ஒரே டிஸ்டன்ஸ், அந்த இதுக்குள்ளதான் வரும், ரொம்ப தூரம் எல்லாம் வராது. லோ பிரைஸ். இன்னைக்கு கிணத்துக்கடவு வந்து நல்ல பூமிங்ல இருக்குங்க. இப்ப இந்த சைட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குமா, இல்ல வீடு கட்டி குடி வரணும்? இது நம்ம வீடு கட்டி குடி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம உருவாக்கி இருக்கோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாட்டர் டேங்க் கட்டணும்னு அவசியம் இல்ல, பெருசா தார் ரோடு போடணும்னு அவசியம் இல்லை, மெட்டல் ரோடு போட்டு கொடுத்தா போறோம். ஸோ பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தா நம்ம வந்து ஃபியூச்சர் ஒரு 20 வருஷம் ஆனாலும் தார் ரோடு ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும், டெவலப்மெண்டே ஆகாது. பட் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லிவிங் வேல்யூ வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒன்ஸ் லிவிங் வேல்யூ ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாலே லேண்டோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தி ஆயிடும். இப்ப நம்ம வந்து வெறும் லேண்ட் மட்டும் வாங்கலாமா, இல்ல இதுல கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க? நாங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்போம். அதுக்கு எவ்வளவு ஆகுது? இப்போ 1 BHK அது டிபெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி சாய்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பியூர் செம்மண் பூமிங்க. நீங்க சுத்தி வர பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தோப்பு தான். எங்க வேணாலும் பாருங்க, சுத்தி வர உங்களுக்கு தோப்பு தான். நம்ம டோட்டல் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் அப்ராடுக்குலாம் தேங்காய் சப்ளை ஆகுது இந்த ஏரியால இருந்தா. நமக்கே வெயில் காலத்துக்கு வேணும்னா கேட்டாலும் நம்ம 4 தேங்காய் ஆப்போசிட்லயே கொஞ்சம் கம்மியா கேட்டா கூட தருவாங்க. நம்மளே இங்க லேண்ட் வாங்குறோம், ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி ஒரு 10 சென்ட் வாங்குறோம் அப்படின்னா இங்கேயே வந்து நீங்க சுத்தி வர தென்னந்தோப்பு வச்சுக்கலாம். ஒரு ஃபென்சிங் பண்ணிட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வீட்டுல கோயம்புத்தூர்லயே நீங்க ஒரு பெரிய வீடு இருந்தாலும் இது ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். சோ தட் இன்வெஸ்ட்மெண்டாவும் ஆச்சு, உங்களுக்கு ஒரு லேண்டுக்கு நல்ல வேல்யூ அப்ரிசியேஷனும் உங்களுக்கு ஃபியூச்சர் வெகேஷனுக்கு கூட நம்ம இந்த மாதிரி வந்துக்கலாம். ஏன்னா சுத்தி வர தோப்பு நல்ல அமைதியான இடம். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. மோஸ்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னா நிறைய ஃபீஸ் இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அங்க வெளியெல்லாம் போட்டிருக்காங்க நமக்கு நார்மல் பீப்புள்ஸ் கூட வந்து நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க. நீங்களும் இங்க வந்து இடமும் வாங்கலாம், உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியான பிரைஸ் ரேஞ்சில தான் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கூட நம்ம படிக்க வைக்கலாம். அதுக்கும் நமக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்க பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வேல்யூ வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துலதான் இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க இங்க வந்து ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு, 1 கிலோமீட்டர்ல இருக்கு, பெரிய ஸ்கூல் இருக்காது, கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்காது. இந்த மாதிரி இங்க வந்து நல்ல ஸ்டாண்டர்டைஸ் ஒரு ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்க வீடு கட்டி இங்கே பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து அங்க எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ்ல நீங்க கிணத்துக்கடவு ரீச் ஆயிடலாம். கிணத்துக்கடவு வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு இருக்கு. அது நேஷனல் ஹைவே, பொள்ளாச்சி போய்க்கலாம், கோயம்புத்தூர் வந்துக்கலாம், அப்புறம் LNT பைபாஸ் கட் பண்ணோம்னா சென்னை, பெங்களூர் எல்லா பக்கமும் போய்க்கலாம், ஈரோடு, சேலம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம போய்க்கலாம். சோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு லோன் வந்து எவ்வளவுல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம லோன் ப்ரொவைட் பண்றது வந்து கஸ்டமரோட இன்கம் ப்ரொஃபைல பார்த்து தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். எல்லாரும் சொல்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் 50,000 1 லட்சம் இருந்தா நாங்க கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்ல. கஸ்டமர் ப்ரொஃபைல பொறுத்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் இனிஷியல் பேமெண்ட் நல்லா பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 lakhs or 5 lakhs இனிஷியல் பேமெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லோன் அவங்களுக்கும் சீக்கிரம் அடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். பட் எப்படி வேணாலும் நம்ம லோன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாவே பண்ணி கொடுக்கலாம். ப்ரொஃபைல் மினிமம் 70 to 80% வரை தாராளமா பண்ணலாங்க. ஒரு 70% தாராளமா நம்ம வந்து லேண்ட் பர்ச்சேஸ்க்கே வந்து லோன் பண்ணிக்கலாம். அப்ப வீடுக்கு அப்படிங்கும்போது 80% வரைக்கும் நம்ம லோன் 80% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்தோம். அதனால லோனுக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமா கட்டுறோம் அப்படின்னா
லோனோட அமௌண்ட் கம்மியாகும், நம்ம சீக்கிரமா அந்த கடன் அவங்களோட இதுக்காக சொல்றது, வேற ஒண்ணு இல்லை. நம்ம லோன் போட்டு கொடுக்கணும்னா நம்ம லோன் போட்டு கொடுக்க தான் போறோம், அதனால ஒண்ணும் இது கிடையாது. பட் நம்ம லோன் போடுறோங்கிறத, லோன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறத விட அது ஒரு பெரிய பர்டனா அவங்களுக்கு மாறிடக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம கூட அசோசியேட்டா ஆறாங்க, நம்ம இதுல இடம் வாங்குறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம இதே மாதிரி போட்டாங்கன்னா இந்த லோனை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தது கூட நம்ம போய் வாங்கிக்கலாம் சீக்கிரமா. அசட் கிரியேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஏரியா உங்களுக்கு நல்ல டெவலப்பிங் ஏரியாங்க. இன்னைக்கு கிணத்துக்கடவுன்னு எடுத்துட்டாலே வந்து பிரைஸ் வந்து நல்ல நாளுக்கு நாள் பூம் ஆயிட்டு இருக்கு. இப்ப வாங்கி ரீசேல் பண்றாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க, லேண்ட் வாங்கி வச்சிருந்தாங்கனாலே இந்த ஏரியா அப்ரிசியேஷன் டே பை டே நல்ல பூமிங் இருக்கு. ஏன்னா நியர்பை நேஷனல் ஹைவேங்க, அதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நேஷனல் ஹைவே பக்கத்துல இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நல்ல உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸோட இருக்கு. நியர்பை நம்ம தொட்ட மாதிரியே ஸ்கூல் காம்பவுண்ட்ல தான் நம்ம ப்ராஜெக்ட். அப்படிங்கும் போது அதோட வேல்யூவே நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் எப்ப வந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். ரீசேல் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட நமக்கு வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். மெயினான ஏரியால வாங்கி அங்கதான் எனக்கு அதிகமா போகும்லாம் நீங்க நினைக்க வேணாம். மெயினான ஏரியால நம்ம வாங்கும் போதே அதிகமா தான் வாங்குவோம், 12 லட்சத்துக்கு மேலதான் வாங்குறோம். அது போகும்போது 1, 2 அப்படிதான் அதிகமாகும். பட் இங்கன்னா நமக்கு நிறைய ஒரு 5-6 லட்சத்துக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எவ்வளவு இயர்ஸ் கழிச்சு நீங்க பண்ணாலுமே நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் சரி, நீங்க வந்து குடியிருக்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பெஸ்டான இடம். ஆவரேஜா கோயம்புத்தூரோட சென்ட் பிரைஸ் எல்லாமே 10 lakhs ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு லோ பட்ஜெட்ல வந்து நீங்க அப்புறம் இது பண்ணும்போது இது 2 to 3 times வந்து வேல்யூபிள் வந்து டபுள் மடங்கு இல்ல, ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கு நான் சொல்றது. சோ ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஏரியா. சோ கண்டிப்பா வந்துட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் கிடைக்கும். எப்படி இருக்கு, ஏன்னா நம்ம உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா பண்ணிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், வாட்டர் டேங்க், உங்களுக்கு ஒவ்வொரு சைட்லயும் பைப் லைன் கனெக்ஷன், நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம், நல்ல தார் ரோடு, உங்களுக்கு உள்ள வீடும் ஆயிடுச்சு. சோ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது இதுக்கு மேல நம்ம ரொம்ப வெயிட் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. கால் பண்ணுங்க, கால் பண்ணாலும் 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்கே வந்து முன்னாடியே பஸ் ஃபெசிலிட்டி, அந்த கல்யாண மண்டபம் முன்னாடி பஸ் ஃபெசிலிட்டிஸ், அங்க ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்துறோம். சோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படினா கண்டிப்பா கால் பண்ணுங்க. கால் பண்ணி டீடைல்ஸ் மட்டும் கேட்டு வேணாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு ஒரு வாட்டி நேரா சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அப்பதான் நமக்கு சைட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கா, சுத்தி தோப்பெல்லாம் இருக்கா, உள்ள எல்லாம் இவர் சொன்ன மாதிரி பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்காரா, ரோடு இவ்வளவு போட்டிருக்காரா அப்படிங்கிறது நீங்க டைரக்டா வந்து செக் பண்ணிக்கலாம். போன்ல மட்டும் கேட்டுட்டு விட்டுறாதீங்க. டைரக்டா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.